Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சோட 10வது நாள் தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். நேத்தைய வெயிட் பாத்தீங்கன்னா 82 கிலோவும் 700 கிராம் இருக்கு. இன்னைக்கான வெயிட் வந்து 82 கிலோ 700 கிராம். இது வந்து 3 நாளா பாத்தீங்க அப்படின்னா ஒரே வெயிட் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ கூடவும் இல்லை குறையவும் இல்லை, ஆனால் கொஞ்சம் கம்மியானா தானே நல்லா இருக்கும். ஒரே வெயிட் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கும் போது டென்ஷன் ஆகாம மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம கம்மியாயிட்டே இருந்தா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். சரி பரவாயில்ல நம்மளுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே தான் வெயிட் இருந்துட்டு இருக்கு. இப்போ 2-3 நாளாவே பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடும் வந்து கரெக்டா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கீரைகள் காய்கறிகள்லாம் எடுக்கும் போது ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்மியாச்சு. ஏன்னா இப்ப நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, மீன் எடுத்துக்கிட்டதுனால கூட நம்மளுக்கு வெயிட் வந்து குறையாம கூட இருக்கலாம். ஸோ அதனால இனிமே கொஞ்சம் பேலன்ஸ்டு பண்ணாதான் நம்மளோட வெயிட் வந்து கம்மியாகும். ஆனா எப்பயுமே சொல்றதுதான், காலையில தூங்கி எழுந்துச்சு ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 லிட்டர் போல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் சப்ஜா தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். சப்ஜா வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுல வேணும் அப்படின்னா கொஞ்சமா லெமன், அதுக்கப்புறமா லைட்டா வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க நன்னாரி சர்பத் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சமா வந்து ஊத்திக்கோங்க. ஏன்னா அதுலயுமே இனிப்பு இருக்கும், அதனால பார்த்துட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எடுத்துக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப வெயிட் வந்து கம்மியாகவே இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு. அந்த டைமையும் நான் வந்து விட்டுட்டேன். அப்படிங்கறனால இன்னைக்கு வந்து மோர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல. லஞ்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா ரைஸ், அப்புறம் வந்து டால் மட்டும் வச்சிருந்தேன், பாசிப்பருப்பு டால், அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பொரியல் எதுவும் பண்ணல, வெறும் வெண்டைக்காய் மட்டும்தான் பொரிச்சிருந்தேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட லஞ்சுன்னு பாத்தீங்கன்னா. நம்ம டெய்லி ஃபாலோ பண்ற மாதிரி கீரைகளை வந்து நம்ம மிஸ் பண்ணாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வெயிட் லாஸ்க்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வயிறை வந்து நல்லா சுத்தம் பண்றதுக்கும் யூஸ் ஆகும், நம்மளுக்கு சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அதனால கண்டிப்பா கீரையை மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க. அப்புறம் நைட்டுக்கு டின்னர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஒரு தோசையும் கொஞ்சமா தேங்காய் சட்னி மட்டும் எடுத்துக்கிட்டேன். பார்க்கலாம் நாளைக்கு நம்மளுக்கு வெயிட் ஓரளவுக்காச்சும் நம்ம கம்மி பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால இன்னைக்கு ஃபுட்டை வந்து கொஞ்சமே கம்மி பண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சாலும் என் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.